அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல முழங்கால் மூட்டு தேய்மானம் வராமல் இருப்பதற்கு என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பொதுவாக இன்னைக்கு நாம இந்த மூட்டு தேய்மானத்துக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஒவ்வொரு மூட்டு தேய்மானம் நிலைகளிலும் நம்மளுக்கு என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும், அந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் நம்ம என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் செய்யணும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த மூட்டு தேய்மானம் வருவதற்கு பலவிதமான ஃபிசிக்கல் காசஸ் நம்ம சொன்னாலும் நம்மளுடைய மூட்டு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த குருத்தெலும்பு பகுதி, அதை சுற்றி அமைந்துள்ள மிருதுவான திசுக்கள் மற்றும் தசைகள் எல்லாம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும். இப்போ நம்ம இந்த மூட்டு தேய்மானம் வருவதை குறைக்கக்கூடிய மற்றும் தடுக்கக்கூடிய உணவுகள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பொதுவாக எலும்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னீங்கன்னா கால்சியம் சத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது அனைவருக்கும் தெரிந்த ஒரு தகவல் தான். ஏன்னா கால்சியம் மட்டும் போதுமா? கால்சியம் மட்டும் இருந்தால் நம்மளுக்கு நம்மளுடைய எலும்பு நல்லா பலமாக இருக்குமா சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. நம்மளுடைய மூட்டு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த குருத்தெலும்புகளும் அந்த சாஃப்ட் டிஷ்யூ ஸ்ட்ரக்சர்ஸும் வீக் ஆகாமல் இருக்கிறதற்கு நம்மளுடைய உடலுக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஏஜென்ட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் நம்மளுக்கு தேவை. அது என்ன சார் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஏஜென்ட்ஸ்? இன்ஃப்ளமேஷன் அப்படின்றது நம்மளுடைய உடலில் நடக்கக்கூடிய, அதுவும் இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஒரு டிஷ்யூ இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னீங்கன்னா அதோட ரிப்பேரிங் ப்ராசஸ் தான் நம்ம இந்த இன்ஃப்ளமேஷன் நம்ம சொல்கிறோம். இந்த ரிப்பேரிங் ப்ராசஸ் அன்வான்டாக நடக்கிறத தடுக்கிறதுக்காக நம்மளுடைய உடலில் நமக்கு தேவையான நிறைய சத்துக்கள் இருக்கு. அந்த உடலுக்கு தேவையான சத்துக்களை எடுத்துக்கிறணும் அப்படின்னீங்கன்னா அதற்கு தகுந்தாற்போல் நம்ம உணவுப் பொருள்களை நம்ம எடுத்துக்கிறணும். அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஏஜென்ட்ஸ் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் நமக்கு மிக மிக முக்கியம். இது உடலில் இருக்கக்கூடிய எல்லா பாகங்களுக்கும் இது தேவை. இப்போ இங்கே நம்ம இந்த முழங்கால் மூட்டுக்கு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இது மூட்டு பகுதி மற்றும் எலும்பு, அதை சுற்றி அமைந்துள்ள சாஃப்ட் டிஷ்யூ ஸ்ட்ரக்சர்ஸ். இதுக்கு என்ன மாதிரியான உணவுகள் தேவை அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த எலும்பு மூட்டு பகுதியும் தேயாமல் இருக்கிறதுக்கு அல்லது இதில் ஏதோ இன்ஜுரி ஏற்பட்டுச்சுன்னா சரியான வழியில் அதோட ரிப்பேரிங் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஏஜென்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஏஜென்ட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்றது நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோக்கள் நம்ம பார்த்துருக்கோம். இது என்ன மாதிரியான உணவுகள் அப்படின்னு சொல்லி இருக்குது அப்படின்னா, முக்கியமாக நம்ம ரெகுலராக வீட்டில் பயன்படுத்தக்கூடிய இஞ்சி, மஞ்சள், பூண்டு, இந்த மூன்றுலையுமே பார்த்தீங்கன்னா மிக அதிக அளவுக்கு இருக்கு. ஏன்னா பொதுவாக இன்னைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய உணவுகளில் இந்த 3 உணவுப் பொருட்களும் இல்லாத ஏதாவது ஒரு உணவுன்றது பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு இந்த 3 உணவுப் பொருட்களையும் நம்ம ஏதாவது ஒரு வகையில் நாம் சமையலில் அன்றாடம் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். இது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஏஜென்ட்ஸ் மட்டும் கிடையாது, ஆன்டி ஏஜிங் ஏஜென்ட்ஸ்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய பல திசுக்களுக்கு அதிகமான ஸ்ட்ரென்த்தை கொடுக்கக்கூடியது இந்த 3 ஏஜென்ட்ஸும். இது ஆன்டி ஏஜிங் ப்ராசஸாகவும் வேலை பார்க்கும், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸாகவும் இது இருக்கும். நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு திசுக்களும் சரியாக வேலை செய்வதற்கு, சுறுசுறுப்பாக இயங்குவதற்கு இந்த 3 பொருள்களும் மிக மிக முக்கியம். இதில் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஏஜென்ட்ஸ்னு சொல்லும் பொழுது இது 3 தான் நம்ம முதல்ல நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதாக இருக்கு. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது அதிகமாக இருக்கிற பட்சத்தில் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து திசுக்களும் ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகமாக இருக்கும். இது நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இதே பாதிப்புகளில் நம்ம சொல்லியிருப்போம். இரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய திசுக்கள் எல்லாம் நல்லா எலாஸ்டிசிட்டி பவர் அதிகமாக இருப்பதற்கும், இந்த இதய தசைகள் எலாஸ்டிசிட்டி பவர் அதிகமாக இருக்கிறதற்கும் நம்ம அதை குறிப்பிட்டு சொல்லியிருப்போம். அதே மாதிரி தான் இங்கே மூட்டு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சிறு சிறு சாஃப்ட் டிஷ்யூ ஸ்ட்ரக்சர்ஸ், அதை சுற்றி அமைந்து உள்ள ஜாயிண்ட் கேம்ப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி,
உள்ளே இருக்கக்கூடிய குருத்தெலும்பு பகுதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து இருக்கும். அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். பொதுவாக இன்னைக்கு நாம பயன்படுத்தக்கூடிய பல வகையான கொட்டை உணவுகளில் வந்து இருக்கு. நட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த இதில் பாதாமில், வால்நட்டில், கடலைப்பருப்பில் அதிகமாக இருக்கு. நாம் இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய உணவுகளில் ரொம்ப சர்வசாதாரணமாக வந்து கிடைக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் வந்து இந்த நிலக்கடலை தான். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கு. பாதாமோட கம்பேர் பண்ணும்போது சற்று குறைவாக வந்து இருக்கும். இது தினந்தோறும் எடுத்துக்கிற பட்சத்தில் நம்மளுக்கு உடலுக்கு தேவையான இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அடுத்தது இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பல வகையான மீன் உணவுப் பொருள்கள்ல வந்து இருக்கு. நம்மளுக்கு வந்து தெரிஞ்ச மீன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சாலமன் வந்து மீனும் இந்த டியூனா ஃபிஷ்ன்னு சொல்லக்கூடிய 2 வகை மீன்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது அதிகமாகவே இருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட உடல்ல இருக்கக்கூடிய நிறைய வந்து திசுக்கள் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு வீட்டில் நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய சமையல் எண்ணெய்கள் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அடுத்து சமையல் எண்ணெயில தான் அதிகமாக இருக்கு. இந்த சமையல் எண்ணெய் நம்ம வந்து பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட நம்ம வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடிய சில வகையான சமையல் எண்ணெய்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முதல்ல நல்லெண்ணெய். இது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெரிஞ்ச வந்து ஒரு எண்ணெய். அதுக்கப்புறம் கடலெண்ணெய், அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய். இது 3ம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பரவலாக சமையலுக்கு நம்ம வந்து பயன்படுத்தப்படக்கூடிய எண்ணெய் வகைகள். இன்னும் வந்து சில வந்து வகை எண்ணெயெல்லாம் வந்து இருக்கு. அதிகமாக பயன்படுத்துவது கிடையாது. ஏன்னா இன்னைக்கு நம்மளுக்கு வந்து தெரியும். இன்னைக்கு வந்து சன்ஃப்ளவர் ஆயில் நம்மளுக்கு வந்து கிடைக்குது. ரைஸ் பிரான் அந்த ஆயில் நம்மளுக்கு வந்து கிடைக்குது. பாம் ஆயில் நம்மளுக்கு வந்து கிடைக்குது. அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் சில வகையான எண்ணெய் பொருள்களும் நம்மளுக்கு வந்து இன்னைக்கு நிறைய மார்க்கெட்டில் அவைலபிளாக வந்து இருக்கு. நமக்கு வந்து இன்னைக்கு கிடைக்கக்கூடிய வந்து எண்ணெய் வகைகள் இந்த 3 வகை மட்டும்தான். நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய். இது 3ம் தான். இது 3லையுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த 2 எண்ணெய்களில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நம்மளுக்கு வந்து இருக்கு. ரைட். அப்போ நம்மளுக்கு நல்லெண்ணெய் வந்து எடுத்துக்கிற பொழுது நம்மளுடைய உடலுக்கு தேவையான ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அன்றாடம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்மளுக்கு வந்து அதில் வந்து கிடைக்கும். கடல் எண்ணெயை நம்ம வந்து நல்லெண்ணெயோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் குறைவாக வந்து இருந்தாலும் கடல் எண்ணெயிலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய முழங்கால் மூட்டு பகுதிக்கு தேவையான அந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸையும் அது கொடுக்க முடியும். ரைட். ஸோ இதை தவிர்த்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பரவலாக பல இடங்கள்ல வந்து அது முக்கியமாக நகர்ப்புறங்களில் வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு வகை எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆலிவ் ஆயில். இந்த ஆலிவ் ஆயில் இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லெண்ணெயை விட சற்று அதிகமாகவே வந்து இருக்கும். ஆனால் நம்ம பயன்படுத்தக்கூடிய நம்மளுக்கு எளிமையாக இங்கே பக்கத்திலே கிடைக்கக்கூடிய இந்த சமையல் எண்ணெய்களோட வந்து கம்பேர் பண்ணும்போது சற்று அது விலை அதிகம்ன்ற காரணத்தினால இன்னைக்கு எல்லாருக்கும் கிடைக்கும் நம்ம வந்து சொல்ல முடியாது. அதனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லெண்ணெயும் கடலெண்ணெயும் இருக்கிறதுல நம்ம வந்து எப்பயுமே பெஸ்ட். இதில் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நம்மளுக்கு வந்து அதிகம். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூட்டு பகுதியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சவ்வு பகுதியில் குருத்தெலும்பு பகுதி அந்த ஜாயிண்ட் கேப்சூல் உள்ளே இருக்கக்கூடிய சைனோவல் ஃப்ளூயிடு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளெக்சிபிலிட்டியை வந்து கொடுக்கக்கூடியது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆன்டி ஏஜிங் கெப்பாசிட்டி வந்து இருக்கும். நம்மளுடைய உடல் வந்து அந்த தோல் பகுதி மற்றும் உடலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தசை பகுதி உள்ளுறுப்புகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நன்றாக இயங்குவதற்கு ஃப்ளெக்சிபிலிட்டியோட வந்து மெயின்டைன் ஆகுவதற்கு தேவையான ஃபேட்டி ஆசிட்ஸை வந்து இது வந்து கொடுக்கறதுனால இதுவும் ஆன்டி ஏஜிங் வந்து ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதற்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது. இவ்வளோ உணவுப் பொருட்கள் நம்ம வந்து சரியாக வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய உடலில் வந்து தேவையில்லாத கழிவுகள் தங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்காது. இப்போ சொன்ன அனைத்து உணவுகளும் சரியாக வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னீங்கன்னா மூட்டு ஸ்ட்ரென்த்தாக வந்து இருக்கும். உள்ளே இருக்கக்கூடிய சைனோவல் ஃப்ளூயிடு எல்லாமே நல்லா வந்து ஃப்ளெக்சிபிலிட்டியோட வந்து இருக்கும். சுற்றி இருக்கக்கூடிய தசைகளும் நல்லா வந்து ஸ்ட்ரென்த்தாக வந்து இருக்கும். இப்போ நம்ம வந்து என்னென்ன வந்து சாப்பிடணும்னு தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி எதை சாப்பிடக்கூடாதுன்றதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக வந்து ஜங்க் ஃபுட்ஸ் நம்ம வந்து எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணணும். ஜங்க் ஃபுட்ஸ்ன்றது நம்மளுக்கு வந்து என்னென்னு வந்து தெரியும். இன்றைக்கி சாலையோர உணவுகளில், ஹோட்டல்களில் மற்றும் சில பேக்கிங் ஐட்டம் வந்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள், குளிரூட்டப்பட்ட சில உணவுகள், குளிர்பானங்கள் போன்ற பல வகையான உணவுப் பொருட்களில் வந்து இன்னைக்கு இது இருக்கு. இதில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடலுக்கு தேவையில்லாத சத்துக்கள் தான் அதிகமாக வந்து இருக்கு. இதை நம்ம வந்து சத்துக்கள்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. இதை வந்து நம்ம வந்து குப்பை உணவுகள் தான் நம்ம வந்து சொல்லணும். ஏன்னா நம்ம உடலுக்கு வந்து இதெல்லாம் வந்து தேவையே வந்து நம்மளுக்கு வந்து கிடையாது.
இது என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா உடல்ல வந்து இருக்கக்கூடிய கொழுப்பை வந்து அதிகப்படுத்தி நம்மளோட உடல்ல இருக்கக்கூடிய செல்களுடைய வேலைகளை வந்து குறைச்சி நம்மளை வந்து சோம்பேறித்தனத்தை வந்து அதிகப்படுத்தி நம்மளுடைய உடல் எடையை அதிகப்படுத்தி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பலவித உபாதைகளை வந்து ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களை தான் நம்ம வந்து ஜங்க் ஃபுட்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். இந்த ஜங்க் ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணுங்க. இது நம்ம வந்து அதிகமாக எடுத்துக்கிறதுனாலயே நம்மளுக்கு வந்து உடல் பருமன் அதிகமாகிறதுனால நம்மளுடைய கால்களுக்கு முழங்கால் மூட்டு பகுதிக்கு அதிக அளவுக்கு நம்மளுக்கு வெயிட் பியரிங் வந்து விழுகுது. அதனால தான் இன்னைக்கு வந்து பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூட்டு வலி வந்து வருவதற்குரிய ஒரு முக்கியமான காரணமா வந்து இருக்கு. நம்மளுக்கு வந்து இந்த ஜங்க் ஃபுட்ஸ் வந்து எடுப்பதை வந்து நிப்பாட்டினாலே நம்மளுக்கு வந்து போதுமானது. நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னா அந்த அனைத்து உணவுப் பொருட்களையும் சரியா வந்து எடுத்துட்டோம் அப்படின்னீங்கன்னா நம்மளுக்கு முழங்கால் மூட்டு எலும்பு தேய்மானம் அப்படின்றது வந்து ஒன்று இருக்கவே இருக்காது. நாம என்னென்ன வேலைகளெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து இந்த முழங்கால் மூட்டு பகுதிக்கு நம்ம வந்து சொல்றோமோ அத்தனை வேலைகளையும் நம்மளால செய்ய முடியும். சம்மணங்கால் போட முடியும், ரொம்ப நேரம் நின்று வேலை பார்க்க முடியும், மாடிப்படி ஏற முடியும், வேகமாக ஓட முடியும், சைக்கிள் ஓட்ட முடியும், நம்ம வந்து முழங்கால் போட்டு வந்து உட்கார முடியும். நம்மளால அனைத்து வேலைகளையும் நம்மளால வந்து சரியா செய்ய முடியும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த உணவுகள் எல்லாம் சரியா வந்து எடுத்துக்கிட்டு முழங்கால் மூட்டு பகுதி வந்து ஸ்ட்ரென்த்தா வந்து இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல நம்மளால எந்த வேலையும் எந்த சிச்சுவேஷன்லையும் நம்மளால செய்ய முடியும். ரைட். ஸோ இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ வெரி மச்.